நல்ல வேலை நீங்கள் இந்தியாவில் நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது. இந்த ஆயுதம் கொண்டு வரையில நான் உன்னை சுற்றுப்பேன்டா. வைக்கிற விமர்சனம் எப்படி இருக்குன்னா, அப்பட்டமான ஒரு பொய், இல்லை தேவையில்லாத ஒரு அவதூறு, இந்த மாதிரி விமர்சனம் தான் வச்சார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் நல்ல காலம், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில், நான் இங்கேருந்து இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்னால் ஆயுதங்களை கொண்டு வர முடியாது, உங்கள்கிட்ட வந்து உங்களை சுற்றுப்பண்ணா பார்க்குற அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக தொடர்ச்சியான வந்து கண்டனங்களை தெரிவு பண்ணுறாங்க. அந்த வகையில் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஆனால் இவர் என்ன வேலை பண்ணுறாரு தெரியுமா? இவர் என்ன பண்ணுறாருன்னா, தான் ஒரு துப்பாக்கி கைத்துப்பாக்கி வச்சுட்டு ஒரு பெண்மணியை சுற்றுவான் நாய உன்ன அப்படின்னு சொல்லிட்டு கைதாகிறாரு. நமல் ராஜபக்சே வந்து தாய் தந்தைக்கு ஒரு மான தமிழை இனப்படுகொலையில் அவ்வளோ இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா ஒரு ராஜபக்சே அந்த இனப்படுகொலைவாதியை தன்னோட தாய் தந்தைக்கு இணையானவர்னு சொல்லிட்டு ஒரு தமிழன் சொல்லுவானா? மக்களாக நீங்கள் சொல்லுவீங்களா? இந்த விடயத்தை வந்து அவர் அந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா அவர் யார் பக்கம் நிற்கிறாருன்னு தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் புரட்சிகர வணக்கம். என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிப்போம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு இரண்டாவது குழந்தை, அதாவது ஒரு இளவரசி நமக்கு தமிழ் தேசத்துக்காக போராட அக்கா அங்கையர் கண்ணி போல இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு வாழ்த்துக்களை நம்ம சேனல் சார்பாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, சீமான் அண்ணனுக்கு தொடர்ச்சியாக வந்து அவர் மேலே வந்து ஒரு சின்ன ஒரு அலிகேஷன்ஸோ, தொடர்ச்சியாக அவர் மேலே ஒரு அவதூறு பரப்புறதோ, ஒரு செயல்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனா ராமநாதன். அவர் பார்த்திங்கன்னா வந்து இலங்கையோட பாராளுமன்ற உறுப்பினர். அவர் வந்து என்னென்னா, அங்கே இலங்கையோட எப்படி பாராளுமன்ற உறுப்பினர் ஆனார்னா, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சீமான் அண்ணன் மேலே தொடர்ச்சியான அவதூறுகளை பரப்பிட்டு வர்றாரு. சீமான் வந்து ஆதரவு ஆமக்கறி சாப்பிட்டாரு. ஆமக்கறி பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் தான் இருக்கும். சீமான் அது ரஜையெல்லாம் பிரிச்சுனா ஒரு 300 கிராம் தான் இருக்கும். சீமானுக்கு எப்படிங்க எவ்வளோ ஆமக்கறி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஆமக்கறி, யாழ்ப்பாணத்தில் ஆமக்கறியே ஆமையே ஒன்று இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி அவர் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பேசிட்டு போயிருந்த காணொலியை நம்ம எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. அதில் அவர் பேசின பேச்சு தான் இந்த நம்ம இன்றைக்கி காணொலியில் பேசுறதுக்கான ஒரு முக்கிய காரணம். ஏன்னா சீமான் அண்ணன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, விமர்சனத்தை தாங்காத ஒரு மனுஷன் வந்து என்றைக்குமே ஒரு வீரனாக இருக்க முடியும்னு சொல்லுவார். ஆனால் சீமான் இதை கடந்து போயிடுறாரு. ஆனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வைக்கிற விமர்சனம் எப்படி இருக்குன்னா, அப்பட்டமான ஒரு பொய், இல்லை தேவையில்லாத ஒரு அவதூறு, இந்த மாதிரி விமர்சனம் தான் வச்சார். ஒரு திரள் நிதி கும்பல் எங்களோட வழியில் வச்சு பிழைப்புவாதம் செய்கிறாரு. சீமான் வந்து தொடர்ச்சியான தமிழ் தேசியம் இல்லை தமிழர் வச்சுன்னு தன்னோட வளத்தை பெருக்கிறதுக்கான வேலையை மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சுருந்தார். இதில் மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் நல்ல காலம், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில், நான் இங்கேருந்து இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்னால் ஆயுதங்களை கொண்டு வர முடியாது, உங்கள்கிட்ட வந்து உங்களை சுற்று பண்ணுறாங்க. நல்ல வேலை நீங்கள் இந்தியாவில் நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது. இந்த ஆயுதம் கொண்டு வரையில நான் உன்னை சுற்றுப்பேன்டா. ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு கட்சியோட தலைவர் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே பேசக்கூடிய ஒரே ஆள் ஆனால் சீமான் மட்டும்தான். ஏன்னா சீமான் மட்டும் இல்லை அப்படின்னா ஈழத்தில் நடந்த என்ன பிரச்சனை யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. சீமான் மட்டும் இல்லைன்னா ஈழத்துக்கான விடுதலை என்ன வழியே இருக்குன்றது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நம்மளோட தலைவர் சார்ந்து சரி, மக்கள் சந்தித்த பிரச்சனை சரி தான், தொடர்ச்சியான அதுக்கான அந்த விடயங்களை மக்களை கொண்டு போக்கிற அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக தொடர்ச்சியான வந்து கண்டனங்களை தெரிவு பண்ணுறாங்க. அந்த வகையில் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஆனால் இவர் என்ன வேலை பண்ணுறாரு தெரியுமா? இவர் என்ன பண்ணுறாருன்னா, தான் ஒரு துப்பாக்கி கைத்துப்பாக்கி வச்சுட்டு ஒரு பெண்மணியை சுற்றுவான் நாய உன்ன அப்படின்னு சொல்லிட்டு கைதாகிறாரு. போகிறாரு. இவர் கைதாகிட்டு சிறையிலிருந்து வெளியே வரும்போது இவர் உதவி யார் பண்ணுறப்பா? தமிழ் கூட்டமைப்பா, இல்லை தமிழர்கள் யாருனா இருந்து, ஐயோ தமிழர் ஒருத்தர் சிறைக்கு போயிட்டார், நம்மளோட நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருக்கார், நமக்காக பேச ஒரு மனுஷன், அவர் சிறை போயிட்டார், நம்ம வந்து அவரை வந்து வெளியெடுப்போம் அப்படின்னு தமிழர்கள் செஞ்சாங்களா? இல்லை. செஞ்சது யார் தெரியுமா? நமல் ராஜபக்சே. அதாவது இனப்படுகொலைன்னு ஒன்று அரங்கேற்றம் பண்ணிய ராஜபக்சேவோட மகன். அவர் வந்து இவரை வந்து வெளியெடுக்கிறாரு அர்ஜுனா ராமநாதனை. இப்போ வந்து வெளியே வந்தவுடனே அர்ஜுனா ராமநாதன் வந்து போடுற பெரிய விட இருந்துட்டோமா, நமல் ராஜபக்சே வந்து என்னோட தாய் தந்தைக்கு ஒரு மான தமிழை இனப்படுகொலையில் அவ்வளோ இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா ஒரு ராஜபக்சே அந்த இனப்படுகொலைவாதியை தன்னோட தாய் தந்தைக்கு இணையானவர்னு சொல்லிட்டு ஒரு தமிழன் சொல்லுவானா? மக்களாக நீங்கள் சொல்லுவீங்களா? இந்த விடயத்தை வந்து அவர் அந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா அவர் யார் பக்கம் நிற்கிறாருன்னு தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். யூடியூப் சேனலில் தமிழகத்தில் வந்து வரும்போது அந்த யூடியூப் சேனல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் வந்து இங்கே இலங்கையில் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் அதிபராகிடுவார். அப்போது ஒரு இனத்தோட வலியை வந்து நீ மறைக்கிறதுக்கான வேலை தானே பார்க்குற. உங்கள் இனம் வந்து இன்ன வரைக்குமே வந்து ஒரு பதட்டமான நிலையில் தான் அங்கே இலங்கையில் வாழ்கிற தமிழ் மக்கள் வாழ்ந்து இருக்கு. ஏன்னா அவங்களுக்கான விடுதலை, அவங்களுக்கான பேசுகிறதுக்கு அங்கே வந்து
இருக்கிற ஒரு பிரதிநிதியை உன்னை தேர்ந்தெடுத்தா, ஆனால் நீ என்ன வேலை பார்க்குறது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஐயா அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன வேலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மக்கள் நம்ம எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க, மக்களுக்கான ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்குமா, மக்களுக்கான பிரச்சனை நம்ம சரி செய்கிறோமா, அந்த வேலையை எடுக்காமல் யாரை பேசக்கூடாது அவங்கள பேசிக்கிட்டு எந்தெந்த ஆளு கூட சேரணுமோ அந்த ஆளை சேர்த்துட்டு சீமான் சார்ந்து நீங்கள் ஒரு கருத்துக்கு தெரிவிக்கிறீங்க. ஆனால் விஜய் யார் கூட கூட்டணி இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? இனத்தை கொன்று குழிக்க அங்கேருந்து படையை அனுப்புன காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கார். அப்படி ஒரு கூட்டணியில் இருக்கிறவரை நீங்கள் போய் பார்க்கலாமா? இங்கே தமிழோட இனத்துக்காக நிற்கிறான்றீங்க, தமிழருக்காக நிற்பன்றீங்க, ஆனால் நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு புரியுதா? தொடர்ச்சியான இது மாதிரி கருத்துக்களை நீங்கள் நிறுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் பகிரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் உறவுகளே. இதுவரை நம் தமிழையும் வலைகளை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரியுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவேட்டில் பதிவேற்றம் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல காணொலியை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இளைவனில். நன்றி, வணக்கம்.